ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரத்தில் உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவுண்டு என்ற ஒரு வசனத்தை நாம் பார்க்கிறோம். ஆம், தேவன் பேரிலே வைத்திருந்த நம்முடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. பல சூழல்களில் நாம் நினைக்கலாம், என்னுடைய ஜெபம் கேட்கப்படவில்லையே, நான் எவ்வளோ ஜெபம் பண்ணுறேனே, நான் எவ்வளோ ஆண்டவரை நோக்கி பார்க்கிறேனே, நான் எவ்வளோ அவர் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறேனே, ஆனால் ஜெபமே எனக்கு கேட்கப்படாது போல இருக்குது, எனக்கு காரியமே வாய்க்க பண்ணலையே, எனக்கு ஒன்றுமே நடக்கலையேன்னு சொல்லி ஒரு ஏக்கத்தோடு பாரத்தோடு இன்றைக்கு நாம் காணப்படலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாகவே நம்முடைய கண்ணீரின் ஜெபம் கேட்கப்படுகிறது, நம்முடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படுகிறது. அதெல்லாம் அவர் சேர்த்து வச்சிருக்கிறார் ஆண்டவர். அதை நிச்சயமாக நமக்கு கொடுப்பார். நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. நம்முடைய நீண்ட நெடுநாள் ஜெபத்திற்கு நிச்சயமாக முடிவுண்டு. ஒருவேளை ஒரு சில காரியங்கள் நமக்கு இல்லாமல் இருக்கலாம், அதை நினைச்சு நம்ம அதற்காக அதிக நாள் நம்ம ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஒரு திருமணத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை ஒரு குழந்தை பாக்கியத்திற்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கலாம். பல நாள் ஜெபித்தும் பலனில்லாத ஒரு சூழல் போல தெரியலாம். கிடையவே கிடையாது. இந்த ஜெபத்தை விடாமல், நம்பிக்கையை விடாமல், அவரை இறுக பற்றி தொடர்ந்து நாம் விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு முடிவை தருவார். அப்படிப்பட்ட தேவன் நமக்கு உண்டு. ஜெபம் பண்ணலாங்களா? அன்புள்ள நல்ல பிதாவே, ஆண்டவரே, இந்த தேவைக்காக பல நாட்கள் ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக இந்த நேரத்தில் ஜெபிக்கிறேன். அவர்களுடைய விசுவாசம் தடுமாற்றமான சூழ்நிலையில் இருக்கலாம். ஆண்டவரே, அவர்களுக்கு நீர் இந்த காரியத்தை வாய்க்க பண்ணும் சாமி. அவர்கள் கேட்கிறத நீர் கொடுக்கும்படிக்காக நாங்கள் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். அப்பா, நிச்சயமாகவே முடிவுண்டு என்று சொல்ல வசனத்தின்படி அந்த ஆண்டவரே, அந்த கனி அவர்களுடைய வாழ்க்கையில கிடைக்கட்டும், அதை அவர்கள் ருசிக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.